இன்னைக்கு நம்ம பைத்தானோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். பைத்தானில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது இது ஏ அப்படின்றது ஒரு வேரியபிள், பி அப்படின்றது ஒரு வேரியபிள். ஆல்ரெடி நம்ம வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதை பார்த்துருப்போம். நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணியிருப்போம். நம்பர்ஸ் எல்லாமே இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரிங், டெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ அப்படின்ற வேரியபிள்குள்ள ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பி அப்படின்ற வேரியபிள்குள்ள இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது ஏல என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பின்னு கொடுக்கும்போது பியில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ பைத்தான் அப்படின்னு ஸ்டோர் ஆயிருந்துச்சு, அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து பியில் வந்து 13 ஸ்டோர் ஆயிருந்துச்சு, அது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் சேம் அதே தான் வந்து ரிசல்ட்டாக வரும். இல்லை பைத்தானுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம போயிட்டு என்ன பண்ணி ஆகணும், ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். இப்போ ப்ரோக்ராம்குள்ளே சேஞ்ச் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன சேஞ்ச் பண்ணுமோ அது டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் ரன் பண்ணும்போது என்ன சேஞ்ச் பண்ணுமோ அதுதான் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணாமல் ரன் டைமில் சேஞ்ச் பண்ணுறது. ரன் டைம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூவை வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இங்கே கொடுக்குற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே யூசர்கிட்ட இருந்து வேல்யூவை கெட் பண்ணி அங்கே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். அதுதான் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. அதை நம்ம முன்னாடியே கோடிங்கில் கொடுத்துடணும். எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுத்துடணும். இப்போ நான் இந்த இடத்துல பைத்தான் கொடுக்காம இன்புட் அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் இன்புட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூசர்கிட்ட இருந்து வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காக அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ என்டர் பண்ண பிறகு அது ஏல ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறமா ஏவை நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கர்சர் வந்து வெயிட் பண்ணுது. அவுட்புட் வரல நம்மளுக்கு, ஏன்னா இப்போ அங்கே இன்புட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இன்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கர்சர் வந்து வெயிட் பண்ணுது. நான் வந்து வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். வெல்கம் அந்த ப்ளூ கலரில் வருது வந்து அவுட்புட். வெல்கம் அப்படின்றது ஏல ஸ்டோர் ஆகிருக்கும், அது பிரிண்ட் ஆகிடுச்சு. பியில் ஆல்ரெடி 13 இருந்துச்சு, அது பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஏல நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த வேல்யூ தான் நம்ம கொடுக்கல, ஸ்டோர் பண்ணலை. அது எப்போ வாங்குதுன்னா ரன் பண்ணிட்டு அவுட்புட் வரும்பொழுது அந்த இடத்துல தான் ரன் டைமில் ஏ அப்படின்ற வேரியபிள்குள்ள வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால தான் அங்கே இன்புட் அப்படின்ற இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பிக்கும் சேம் அதே போல் நம்ம கொடுக்கலாம். இது போல் கொடுத்துட்டோம், சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல இன்புட் ஸ்டேட்மெண்ட்காக என்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணுது. நம்ம டேட்டா வந்து என்டர் பண்ணலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். நான் வெல்கம் டு கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஏல ஸ்டோர் ஆகிருக்கும், வெல்கம் டு கிளாஸ் அப்படின்றது. பியில் வந்து ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நான் அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட்டாக 2 வேல்யூவை கெட் பண்ணுறேன், அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். அதுதான் இந்த ப்ரோக்ராமோட கோடிங். சரி, இப்போ ஏல வந்து நான் ஸ்ட்ரிங் வந்து கொடுத்தேன், வெல்கம் டு கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ ஏல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போ பியில் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர் கொடுக்குறேன். அதையும் நம்ம என்ன கொடுக்கணுன்றதை டிசைட் பண்ணணும். அப்போ யூசர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்க போகிறோம். என்னன்னா ஒரு சின்ன மெசேஜ் போல, இதை என்டர் பண்ணு அதை என்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு சஜஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா உள்ள வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் கொடுத்தது வித்தவுட் ப்ராம்ப்ட், இப்போ வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோட வித் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். டபுள் கொட்டேஷனில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல என்டர் எனி நம்பர். ஓகே, ஏல வந்து ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதனால் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறேன். பியில் வந்து நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதனால் என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிவிட்டேன், ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. இப்போ கேட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நேம் வந்து நம்ம என்டர் பண்ணுறோம். ஓகே, என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு நம்பரை நம்ம கொடுப்போம். அப்போ கரெக்டாக நம்ம கொடுத்ததை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும், இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வெறும் கர்சர் மட்டும் இருக்கும், அங்கே என்ன டைப் பண்ணணும்னு தெரியாது, ஏதோ ஒன்று நம்ம டைப் பண்ணிவிடுவோம். அதே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னா ஓகே, இந்த இடத்துல நேம் கேட்குறாங்க, அப்போ நேமை டைப் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்பர் கேட்குறாங்க, அப்போ நம்பர் டைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஈஸியாக வந்து யூசர் என்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம 2 நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கி ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ரெண்டுத்தையும் a + b அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து கமெண்ட் லைனாக நம்ம மாற்றிக்கலாம். கமெண்ட் லைன் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமில் அந்த லைன் இருக்கும், பட் இது எக்ஸிக்யூட் ஆகாது. இது கமெண்ட் லைன். கமெண்ட் லைன்ன்றது அந்த இடத்துல வந்து புரியறதுக்காக ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் லைனில் கொடுத்துருவாங்க. ஒரு சும்மா ஒரு ஹிண்ட் போல், ஒரு டிஸ்கிரிப்ஷன் போல் அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த பிரிண்ட் பி அப்படின்றத கமெண்ட் லைனில் கொடுத்துட்டேன். இது கொடுத்ததுனால இது எக்ஸிக்யூட் ஆகாது. மேலே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் 20 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது 30. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 20, 30. ஆனால் நான் என்ன ப்ரோக்ராம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற வேரியபிளில் யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ நான் கெட் பண்ண போகிறேன். அந்த கெட் பண்ணுற வேல்யூ ஏல வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். அதே போல் பிலையும் சரி, யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ கெட் பண்ண போகிறேன், அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ ஏல ஒரு வேல்யூ, பியில் ஒரு வேல்யூ. இந்த இடத்துல ஏல வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ யூசர் என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணும்போது அந்த 20 அப்படின்ற வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆகிடும். அடுத்து 30ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த 30 வந்து பியில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட் a + b அப்படின்னு கொடுத்துருக்கேன். a + b அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். இந்த இடத்துல ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டுத்தையும் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்கு 20, 30 அப்படின்னு. எதுக்காக இது போல் பண்ணியிருக்குன்னா, டிஃபால்ட்டாக நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் வாங்குற வேல்யூ எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் அப்படின்றது டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண முடியாது. அதுக்கு தான் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுது. அப்போ டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுக்கும் பொழுது ரெண்டுத்தையும் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணும். ஆனால் நம்மளுக்கு அது வந்து ஒரு நம்பர் அப்படின்றத ப்ரோக்ராமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதனால் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இன்ட் அப்படின்னா இன்புட்டாக நம்ம ரிசீவ் பண்ணுற வேல்யூவை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கும். இன்டீஜர்னா நம்பராக கன்வெர்ட் பண்ணுவோம். நம்பராக கன்வெர்ட் பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணுவோம், ஏல ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்பருக்கு உண்டான அடிஷன் வேல்யூ கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். என்டர் எனி நம்பர். இப்போ 30 அப்படின்னு கொடுக்குறேன், 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்படி தான் இன்டீஜராக கெட் பண்ணணும் அப்படின்னா இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும். இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கல அப்படின்னா வாங்குற வேல்யூ, ரிசீவ் பண்ணுற வேல்யூ ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரிசீவ் பண்ணி அதை சியில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். C = a + b இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணியும் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஆன்சர் 20, 50 கொடுத்துட்டேன், 70 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது வேரியபிளை நம்ம எப்படியும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ணுறத ஒரு கேல்குலேஷனை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அந்த இடத்துல கேல்குலேஷனும் கொடுக்கலாம். ஓகே, C++, ஜாவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரேசிஸ்க்குள்ளே நம்ம கொடுப்போம். பைத்தான் பொறுத்த வரைக்கும் கர்லி பிரேசிஸ்லாம் வராது. அதுக்கு பதிலாக ஸ்பேஸை தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற கண்டினியூஸாக எல்லாமே வந்து மார்ஜினை ஒட்டி தான் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஜஸ்ட் உள்ளே தள்ளி கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான், வேற ஒரு பிளாக்காக தான் எடுத்துக்கும். இது எக்ஸிக்யூட் பண்ணாது, எரர் வரும் அந்த இடத்துல. நீங்கள் வேணால் பாருங்கள். நான் சேவ் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது இந்த லைன் ஃபுல்லாக தான் கரெக்டாக கொடுக்கணும். இந்த லைனுக்கு நேராக கொடுத்தால் மட்டும்தான் அது எல்லாமே வந்து மெயின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு அது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ உள்ள தள்ளி கொடுத்தா எரர் வரும். அப்போ உள்ள தள்ளி கொடுக்கக்கூடாதானா கொடுக்கலாம். ஒரு சில ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து உள்ள தள்ளி கொடுக்குற மாதிரி இருக்கும். இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப் இது போலாம் வரும். அப்போ நம்ம உள்ள தள்ளி கொடுக்கும்பொழுது அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் இதே போல் இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி ஏல ஒரு வேல்யூ, பியில் ஒரு வேல்யூ கெட் பண்ணி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மல்டிப்ளைக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஏற்கனவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் படிச்சிருந்தா தெரியும். ஸ்டார் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். டிவிஷனுக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒவ்வொரு வேரியபிள், தனித்தனி வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுத்துருக்கலாம்.
நான் வேரியபிள் யூஸ் பண்ணியே எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து அடிஷன், இப்போ அடுத்தது சப்ட்ராக்ஷன். இதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அவுட்புட் எல்லாமே சேம் ஒரே வேரியபிளில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சியில் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏவும் பியும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணும், சியை டிஸ்பிளே பண்ணிவிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இந்த தடவை ஏவியும் பியும் மைனஸ் பண்ணி சியில் ஸ்டோர் ஆகும், சியோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். அடுத்தது மறுபடியும் ஏ இன்ட்டு பி சியில் ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு தடவையும் வேல்யூஸ் எரேஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். வேறு வேறு வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ஒரே வேரியபிள் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ஒரே வேரியபிளாக நான் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லா வேல்யூவும் கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே, நீங்களும் இதே போல் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது கேல்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள்.